தேவனுடைய வார்த்தை இல்லை என்று நிரூபிக்கிற ஆதாரங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because when they accept that Sahih Hadith, they have no other option except to reject Quran. அவர் சஹீஹ் ஹதீஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது குர்ஆனை வந்து அந்த சஹீஹ் ஹதீஸ் When they accept the Sahih Hadith, they have to reject the Quran. அவர்கள் சஹீஹ் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளும் போது குர்ஆனை நிராகரிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. So what will they do? They rejected the proof. எனவே அவர்கள் செய்கிற காரியம் என்ன? ஆதாரத்தை நிராகரித்து விடுகிறார்கள். This is how you argue. This is a circular argument. இதுதான் நீங்கள் இத்தனை நேரங்களாக சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற விவாதம். Now they have also mentioned about Sayyid Muhammad, Hazrat Muhammad marrying his daughter-in-law. சையதை பற்றி தான் குறிப்பிட்டார்கள். அவர் ஹஸ்ரத் முகமது தன்னுடைய மருமகளை திருமணம் செய்கிறதான அந்த காரியத்தை பற்றி பேசினார்கள். So when did the revelation came that banning the adoption? இந்த தத்தெடுக்கிறது சுவீகரித்து வளர்ப்பதை அல்லாஹ் எப்பொழுது தடை செய்தார்? அந்த வஹி எப்பொழுது இறங்கினது? When Hazrat Muhammad had the desire in his heart, was Zayd the adopted son or not? அந்த ஜயதுடைய மனைவி மேல ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கு ஆசை வந்ததுக்கு பிறகா அல்லது இல்லையா? When Hazrat Muhammad had the desire for her, ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கு அந்த பெண் மேல விருப்பம் வந்தபோது was Zayd the adopted son or not? அந்த விருப்பம் வந்தபோது ஜயத் ஹஸ்ரத் முகமது அவர்களுடைய தத்தெடுக்கப்பட்ட சுவீகரிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாரா இல்லையா? Tafsir of Ibn Kathir, இப்னு கத்தீருடைய தஃப்சீர் சொல்லுகிறது, it says in Surah chapter 33 verse 3 and 4, Tafsir of Ibn Kathir says, we used to call him Sayyid bin Muhammad. சூராவுடைய 33வது அதிகாரத்தின் 3-4 வசனங்களுக்காக இப்னு கபீருடைய தஃப்சீர்ல பார்க்கிறோம், நாங்கள் சையத் இப்னு கபீர் முகமது என்று கூப்பிடுவோம் என்று சொல்லுகிறார். Sayyid bin Muhammad, Sayyid the son of Muhammad. சையத் பின் முகமது என்று தான் கூப்பிடுவோம். முகமது அவர்களுடைய மகன் சையத் என்று தான் நாங்கள் கூப்பிடுவோம். இந்த வசனம் இறங்கும் வரையில் was the desire for his daughter-in-law, were we misinterpreting it? நாங்கள் வந்து அவர் சையதுடைய மனைவியின் மேல அவருக்கு ஆசை வந்தது என்று சொல்லுகிறதை நாங்கள் தவறாக அர்த்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? Now in order to justify that indefensible act, இந்த நிரூபிக்க முடியாததான இந்த ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த செயலை ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காக, நியாயப்படுத்துவதற்காக, because even the pagan Arabs could not digest this fact. அங்கே பேய் வணக்கத்தாருடையதான அந்த அரபு அல்லது பல தெய்வ கோட்பாட்டான அரபுகள் கூட இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். Any person who is left with an iota of moral sense in them, they cannot accept this. ஒரு நன்னறி சிந்தையுடையதான ஒரு சின்ன சிந்தையுள்ள ஒரு மனிதரும் கூட இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள். So rather than punishing Hazrat Muhammad, Allah changed the law. ஹஸ்ரத் முகமது அவர்கள் இதை செய்ததற்காக அவரை தண்டிப்பதற்கு பதிலாக அல்லாஹ் இறை சட்டத்தையே மாற்றுகிறார். This is a very good way of evading justice. இதுதான் தீர்ப்பை தவிர்ப்பதற்கான ஒரு நல்ல வழி. I commit an error. நான் ஒரு தவறு செய்கிறேன். And when I am caught, if I have the power to change the law, I'll change the law. நான் கையும் களவுமா பிடிக்கப்பட்ட போது அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இருந்தால் நான் அதை மாற்றி விடுகிறேன். You see the problems, they will reject the magic not because of anything, because of a circular argument. அவர்கள் வந்து அந்த சூனியத்தை மறுப்பார்கள். சூனியத்தை மறுப்பதற்கு காரணம் என்ன? இப்படி சுற்றி கொண்டிருக்கிறதான இந்த காரணங்களினாலே. Now we will go to the other issues as well as what they have raised. அவர்கள் எழுப்பின மற்ற காரியங்களுக்கு நாம் போவோம். They said about the slavery, they said you also has the same issue in the Bible. அடிமைத்தனத்தை பற்றி சொன்னார்கள். அடிமை பெண்களை குறித்த காரியத்தை நீங்களும் உங்கள் பைபிளிலே வைத்திருக்கிறீர்கள். And I asked them a reference, they gave me a reference. அவர்களிடத்தில் நான் அதுக்கான விளக்கம் கேட்டேன், ரெஃபரன்ஸ் கேட்டேன், அதுக்கு அவர்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தார்கள். In Deuteronomy chapter 21 verse 10 to 14. உபாகமம் 21வது அதிகாரத்தின் 10 முதல் 14 வசனங்களை சொன்னார்கள். It says when you go out to war against your enemies and when you take somebody captive and if you like them, நீ யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்திலே இருந்து அடிமைகளாய் சிலரை பிடித்துக் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், அவர்களை நீர் விரும்புவீர் என்று சொன்னால், and would take care for your wife, அவர்களை உங்களுடைய மனைவிகளாக எடுத்துக்கொண்டு, then you shall bring her to your house, அவளை உன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வா, and she shall shave her head and trim her nails, அவள் தன்னுடைய தலையை சிரைத்து தன்னுடைய நகங்களை வெட்டிக் கொள்வாள், and for 1 month she shall mourn, அவள் ஒரு மாத காலமாக her family, தன்னுடைய குடும்பத்தாருக்காக துக்கம் கொண்டாட வேண்டும், and then you can marry her as her wife, அதன் பின்பதாக அவளை நீ உன்னுடைய மனைவியாக திருமணம் செய்து கொள்ளலாம், and after you marry her you cannot sell her again, அவளை நீ திருமணம் செய்து கொண்ட பிறகு நீ அவளை விலைக்கு விட்டுவிட முடியாது.
முடியாது. Because you have humbled her. நீ அவளை ஏற்கனவே உனக்காக அது படித்துக் கொண்டிருக்கிறாய். Is it clear? I have just paraphrased, I have just read that portion. நான் அந்த வேதாகம வசனத்தை மாத்திரம் தான் உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். Now is it the same thing as what we read yesterday? இதுதான் நேற்றைய தினத்திலே நான் வாசித்த காரியங்களா? Sahih al-Bukhari volume 3, சஹீல் புகாரியுடைய வால்யூம் 3லே book number 34 hadith number 432, அதுல புக் நம்பர் 34 ஹதீஸ் நம்பர் 432ல it's very clearly mentioned when they took the captives, they were interested in the prices, but they were interested also in having sex with them. அவர்கள் அடிமைகளாக பெண்களை பிடித்தபோது அவர்களுடைய விலையிலும் அவர்களுக்கு விருப்பம் இருந்தது, அவர்களோடு கூட உடலுறவு கொள்வதிலும் அவர்களுக்கு விருப்பம் இருந்தது. This is not marriage, this is rape. இது வந்து திருமணம் இல்லை, இது கற்பழிப்பு. And after you rape that woman, you sell off that woman. அந்த பெண்களை நீ கற்பழித்த பிறகு அவர்களை விலைக்கு விற்றுவிடு. Bible does not allow that. ஆனால் வேதாகமம் அதை அனுமதிக்கவில்லை. There is no need for any explanation on both these passages. If you just read the passages, they are self-explanatory. Both the hadith is self-explanatory and the Bible is self-explanatory. இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் உங்களுக்கு எந்த விதமான கூடுதல் விளக்கமும் தேவையில்லை. அது இருக்கிற வண்ணமாக நீங்கள் ஹதீஸிலும் அது இருக்கிற வண்ணமாக பைபிளிலும் வாசித்தாலே போதும், அதோட விளக்கம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். And if you read it, you will clearly see that wife. இதை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், மனைவி 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 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And then they came with the concubines explanation. அதற்கு பின்பு அவர்கள் மறுமனையாட்டிகளோடு கூட அந்த விளக்கத்தை கொண்டு வந்தார்கள். Is it like concubines explanation? இது வந்து மறுமனையாட்டிகளுக்குரிய விளக்கமா இது? And is it the concubine that actually you marry her, you have her and then you sell off her? இது நீங்க மறுமனையாட்டிகள் நீங்கள் அவளை வைத்துக் கொண்டு பின்ன விற்று விடுகிறது போலவா? And what if she's a married woman? அது திருமணமான பெண்ணா இருந்தால் அவள் என்ன? Come for a shock. Here is the shock. Even if she is a married woman, the Muslim man who takes her as a captive still can have sex with her. ஒரு திருமணமான பெண்ணை ஒரு இஸ்லாமியர்கள் அடிமைப்படுத்தி கொண்டு வந்தாலும் கூட அந்த பெண்ணோடும் கூட அவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். Is this defensible? இது வந்து நீங்க இது வந்து ஆதாரமா பேச முடியுமா? And then they quoted 1 Corinthians chapter 7 verse 37. அதற்கு அப்புறம் அவர் 1 கொரிந்தியர் 7:36 பேசினார்கள். Last time itself I had explained it. அந்த கடந்த முறையும் நான் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். Probably they must have, I am give them a benefit of doubt. நான் அவர்களுடைய சந்தேகத்துக்கான விளக்கத்தை சொல்லுகிறேன். Probably they were confused when it says that, or probably they have read some other translation, or they were confused when it says his virgin. அங்கே அவளுடைய கன்னிகை என்று சொல்லி பார்ப்பதினாலே அவர்கள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். His virgin can be used for the woman who is betrothed to you also. அவளுடைய கன்னிகை என்று சொல்லுவது அவளுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையும் குறிக்கிறதாக இருக்கிறது. Gospel of Matthew chapter number 1, மத்தேயு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்திலே when Mary was betrothed to Joseph, it is said his virgin. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது அவளுக்கு நியமிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். And overall you cannot pick up one verse of the Bible and put it in what interpretation you want. அதனால பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் அதற்கு கொடுக்க முடியாது. It has to be explained in the overall context of the Bible. அந்த பைபிளின் முழு அமைப்பிலேயே அந்த வசனத்தை நீங்கள் விளக்க வேண்டும். And then they went to Onan in Genesis. பிறகு அவர்கள் ஆதியாகமத்தில் இருக்கிற ஓனானுக்கு சென்றார்கள். Onan married his sister-in-law after his brother died. ஓனான் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை மணந்து கொண்டான். அவன் தன் சகோதரன் மரித்த பிறகு தான் மணந்து கொண்டான். Not when the brother was alive. அந்த சகோதரன் உயிரோடு இருக்கும்போது அவன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை மணக்கவில்லை. According to the Holy Bible, when we are dead, the marriage is annulled. வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், சகோதரன் மரித்த பிறகு அவனுடைய மனைவியை அவன் சகோதரன் மணந்து கொள்வது அனுமதிக்கப்பட்டிருந்தது. And just because it is recorded that Onan did like that, it is not that we all have to do like that. ஓனான் செய்த காரியம் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருப்பதனாலே நீங்களும் நாம் யாவரும் அதை செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. Last time itself I have explained them that there is a difference between description and prescription. அங்கே நான் கடந்த முறையே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், விவரணமாக சொல்லப்படுகிற காரியங்களும் அறிவுரையாக சொல்லப்படுகிற காரியங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. See, I think they haven't understood it. அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. விளக்கமாக சொல்லப்படுகிற விவரணம் என்ன, அறிவுரை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். To make them understand, I am going to quote a Bukhari hadith. அவர்கள் புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு புகாரி ஹதீஸை குறிப்பிட விரும்புகிறேன். Bukhari volume 1, புகாரி வால்யூம் 1, book number 4, புத்தகம் 4, hadith number 174. It says that the dogs used to go enter into the mosque and urinate in the mosque at the time of Hazrat Muhammad. அந்த 174 அதில் பார்க்கிறோம், நாய்கள்
dogs Yes, dogs. நாய்கள் ஹசரத் முகமதுடைய காலத்திலே மசூதிக்குள்ளாக போய் அது சிறுநீர் கழிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். Just because it is recorded that dogs used to go and urinate in the mosque, will it become that dog should go to the mosque and should urinate in the mosque? அப்படி அங்கே பதிவு செய்திருக்கப்பட்டிருக்கிறதுனால இது இப்படி அர்த்தமாகுமா, நீங்களும் மசூதிக்கு போய் அங்க சிறுநீர் கழியுங்கள் என்று சொல்லி அர்த்தமாகுமா? It is given for a different explanation. இது கொடுக்கப்பட்டிருக்கிற விவரணம் என்ன? இது ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் அந்த இடத்துல இருக்கு. That is not my explanation. I don't want to use that logic. அந்த விதமான லாஜிக்கையும் அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு உபயோகப்படுத்த விரும்பவில்லை. But that is your logic. ஆனால் அது உங்களுடைய லாஜிக்காக இருக்கிறது. Now they have quoted some verses from the Levitic. இப்போ ஜெரி தாமஸ் அவர்கள் சில வாதங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த வாதங்களில் நம்ம கேட்டதுக்கு பதிலுங்கிற அடிப்படையில் இப்போ கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. சிலதுக்கு நேற்று கேட்டதுக்கு ஒன்றுக்குமே பதில் வரல. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சுண்ணத்துக்கு சொன்னோம் இல்லையா, விதிவிலக்குன்னு சொன்னோம். விதிவிலக்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு ஸ்திரீரத்தில் பிறந்தவர் பரிசுத்தமாக இருப்பது எப்படின்னு இருக்குது, அதுக்கு இயேசுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னால், அது விதிவிலக்கு எங்கள் பைபிளில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் பைபிளில் விதிவிலக்கு இருக்குது, இயேசுக்கு முந்தைய அந்த விதிவிலக்கு கொடுத்தாச்சா, இயேசு இறந்த பிறகு எழுதின புஸ்தகத்தில் இருக்க விதிவிலக்கு? விதிவிலக்கு முன்னாடி கொடுக்கணும். யோவான்கிறது பின்னாடி எழுதிக்கிட்டார். அப்போ விதிவிலக்கு கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் சொன்னதுலேயே அவர் பரிசுத்தம் ஆகிட்டார்னு சொல்லி நீங்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்ட பிறகு என்ன செய்றீங்க, விதிவிலக்கு கொடுக்குறீங்க. ஆகா, இவர் ஸ்திரீ அசுத்தமானவராக இருக்கிறாரு, எப்படி நீக்கிறது அப்படின்னு தான் இருக்குது. வேதத்தில் இருக்குது. சரி, நீங்கள் சொல்கிற வேதத்தில் இருக்குது. எப்படி இருக்கிறது? இயேசுக்கு முந்தி சொல்லப்படும், இயேசுக்கு தவிரண்டு வரணும், இயேசு காலத்திலே குறைந்தபட்சம் வரணும். அப்போ அந்த மாதிரியாக உங்களுடைய பதில் அமையலைங்கிறத விளங்கி கொள்ளணும். அடுத்து என்னென்னு கேட்டால், தேவன் பொல்லாங்கினால் சோதிப்பது இல்லை அப்படின்றது உங்களுடைய யாக்கோபில் 1:13 இருக்கிறது. ஆனால் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார்னு மத்தேயு 4:5 லூக்கா 4:8 இருக்கிறது. அப்போ பிசாசினால் சோதிக்கப்படுறது தேவனால் உள்ள சோதனை இல்லை, அவர் நல்லாள் இல்லை என்று தெளிவாக விதிவில் கொடுக்க முடியாது. இவரும் ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர் அசுத்தமானவர் தான் என்பதை ப்ரூவ் பண்ணுற விதமாக பிசாசினால் சோதிக்கப்படுதுன்னு உங்கள் வேதாகமம் சொல்லுகிறது. அதையும் நான் அதுக்கு பதிலாக சொல்லிக் கொடுறேன். அடுத்து சொல்லுங்கள். Dear brothers, in the name of explanation to the answers whatever we gave, brother Jerry just touched on the question whatever we raised today, and we also want the answers for the questions what all we have been raising since yesterday. For the circumcision, the explanation we gave, he raised an allegation in that, saying that when you mean an exception, it should also be mentioned in the Quran, and for that he is giving us a correlation from the Bible which is not all related. If you see this correlation only, you will understand the way how he has understood exception as. He is quoting a verse from Gospel of John. Everybody is aware that it was written after Jesus. It was not written during the time of Jesus. So he is quoting a verse from that and saying that, so he is accepted. So we are asking you to show a verse either during the time of Jesus or which was written before Jesus to show an exception that Jesus is an exception for that one. So that is one thing pending only. And similarly, in Bible, if you read Jacob 1:13, it is mentioned that the good people will not be under the influence of Satan. But in Matthew chapter 4 verse 5 and Luke chapter 4 verse 8, you believe that Jesus was under the influence of Satan. Jesus was testified by Satan. So all these seem to was tested by Satan. All these seem to be like a contradiction for us. அடுத்து முகமது நபிக்கு சூனியம் வைக்கப்பட்டதை சொல்லுறோன்னு சொல்லிட்டு அவரே கேட்குறாரு, எனக்கு சூனியம் வைத்திருக்கிறார்கள்னு, உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கான்னு ஆயிஷா கேட்குறாங்க. இப்படி யாராவது கேட்பாங்களா? ஆமாண்டவர் சொல்கிறார், இப்படி யாராவது சொல்லுவாங்களாங்கிறாரு. அது செய்தியே தவறுங்கிற சொன்னாங்களே, அந்த மாதிரி சொல்கிறிய சம்பவமே தான் இல்லைங்கிறமே. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் அந்த சம்பவமே நடக்கலை. ஆயிஷா சொல்கிறாங்களேன்னா ஆயிஷா நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. ஆயிஷா சொன்னதாக ஒருவர் சொல்லுவார், அந்த ஒருவர் சொன்னதாக இன்னொருவர் சொல்லுவார், அந்த ஒருவர் சொன்னதாக இப்படி தான் ஹதீஸ் புக்கில் எழுதப்பட்டிருக்கும். அதில் ஆயிஷா சொல்லாமையும் ஆயிஷா பேரை ஒருத்தர் சொல்ல முடியும். குரானுக்கு மாற்றமாக இருக்கிற காரணத்தினால் யாரோ ஒரு ராங்கான ஒரு ஆள் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஆள் ஏதோ ஒரு ஆள் நுழைத்திருக்கிறார்கள், ஆயிஷா நுழைச்சாங்கன்னு சொல்லலை. ஆயிஷாவே நம்மக்கிட்ட சொன்னால் தான் போய் ஆயிஷாட்ட கேட்கலாம், எப்படி நீங்கள் குரானுக்கு மாற்றமாக சொல்கிறீங்கன்னு. ஆயிஷா சொன்னதாக ஒருத்தர் சொல்லி, அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லி, அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லி, அப்படி தான் ஹதீஸ் புக்கில் இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யலை, கவனிக்கலை. அதை சொல்லிக்கிறேன். அடுத்து முகமது ஜெயிது முகமதுடைய மகன் என்று தான் அழைக்கத்தான் பட்டார், இல்லைன்றது அழைக்கத்தான் பட்டார். அதை மாற்றுறதுக்கு தான் இஸ்லாத்தில் அந்த சட்டம் வருகிறது. அவர் வாழக்கூடிய காலத்தில் வந்துருச்சு. அது கல்யாணம் பண்ணும்போது அந்த சட்டம் இல்லை. சட்டத்தை மாற்றி விட்டு தான் திருமணம் செய்கிறார். அவ்வளோதான் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆசைப்பட்டார், விரும்பினார் என்றெல்லாம் சொல்வீர்களே, ஆனால் அது ஆத்தன்டிக்கான நூல்லேருந்து காட்ட வேண்டும். முகமது நபி அந்த பெண்ணை ஆசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆத்தன்டிக்கான நூல்கள்லேருந்து அதை எடுத்து காட்ட வேண்டும். அது கட்டுக்கதைகளில் தான் நீங்கள் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக அந்த இது சொன்னோம் இல்லையா, ஓனான் விஷயத்தை சொல்கிறார். ஓனானில் விஷயத்தில்
திருமணம் செய்கிறத பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திருமணம் செய்கிறத பற்றி சொல்லலை. ஏன்னு கேட்டால், நீ வந்து உன் அண்ணன் பொண்டாட்டியோட சேர்ந்து அவனுக்கு புள்ள பெற்று கொடுன்னு இருக்குது. திருமணம் செஞ்சு பார்த்தா ஏன் புள்ளது, நான் திருமணம் செய்து பார்த்தால் ஏன் புள்ள, அவன் செத்து போயிட்டான், நீ போய் அவள்கிட்ட சேர்ந்து அவனுக்கு வாரிசை பெற்று கொடுன்னு இருக்கிறது. இது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? அவன் பொண்டாட்ட பெற பிள்ளை இன்னொருத்த பிள்ளை ஆகுமா? அதை வந்து வலிந்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து நியாயப்படுத்துகிறார்கள். அதே மாதிரி வந்து பவுல் வந்து பெத்த மகளை கல்யாணம் பண்ண சொன்னார்னு சொன்னோம், அப்படியே கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்க, அது மொழி வெறும் தெளிவாக இருக்குது. நான் தமிழில் உள்ளது அப்படி படிக்கிறேன். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம், புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அது அவன் தன் மனதின்படி செய்ய கடவன், அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும், அவனே பண்ணிக்கிறட்டும் இருக்குது. புத்திரின்னு தான் இருக்குது. 3 கொரிந்தியரில் 1 கொரிந்தியரில் அது இருக்கிறது. நான் எடுத்து காட்டினேன். அவர் சொன்னது அவர் வலிந்து என்ன செய்கிறார், அதை மறுக்கிறார். சொல்லுங்கள். So next question was on the magical spell. He's asking us, so what about the narrations of Aisha? Aisha, are you accepting it or not? He's telling you'll have to ask the person who was under the influence. See, we are not saying that we are rejecting this news because this news happened and it is against Quran. We are saying such an incident never happened only. Why are you worried about the who told it? And moreover, did Aisha tell us it is through a chain of narrations? So since it is this statement itself, since the context of this hadith is against the Quranic teachings, we are denying this and we assume that somebody in this chain of narration would have misunderstood, or they wantedly, they would have deliberately they have made this mistake. That is the reason we are denying it, and not because it is against the Quran. It is only because it is against the Quran, number one. Apart from that, though Aisha narrated it, we doubt that there is a problem with the chain of narrations. And also with Zaid bin, he is quoting an evidence that Zaid was called as Zaid bin Muhammad. Yes, we did say that Zaid was known like the son of Muhammad until then, until the law was changed. When the law was changed is what the question. Did he marry before the law was changed, or did he marry after that? And he's telling that Prophet Muhammad had a desire. We wanted you to show an evidence from the Quran, from the authentic sources of Prophet Muhammad, to show that whether this evidence is present, whether Prophet Muhammad desired to whether he had that desire in his mind. You should show from the evident proof. And also about Onan, you are telling it is a marriage. It is not a marriage in case of Onan. Onan, if you say, the word clearly says that go unto your brother's wife and get him a hair. So if Onan is married, if Onan is married, the son, the child, whatever is born is Onan's son. But the verse clearly says, for your brother, you go and have sex with your sister-in-law and get him a child. So this is also, blatantly they are trying to hide this one. அடுத்ததாக அடிமை பெண் சம்பந்தமாக சொன்னோம் இல்லையா, எத்தனை 2 அமர்வுகளில் சொல்லியிருக்கேன் ஆதாரம். அடிமை பெண் சம்பந்தமாக பைபிளில் 2 அமர்வுகளில் இவ்வளோ இடங்களில் இருக்குங்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் என்ன செய்கிறாரு, அதில் மட்டும் இந்த மனைவிங்கிற வார்த்தை வருதாம். இது அனைத்துக்கும் சொல்லணும். அடிமை பெண் சம்பந்தமாக நான் சொன்ன அனைத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு வசனத்தை காட்டி அதில் பாருங்கள், அவளை வீட்டுக்களை, அதாவது அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தலையை சிரைத்து நகங்களை களைந்து சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கி வீட்டிலிருந்து 1 மாதம் மட்டும் தகப்பனையும் தாயும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவள், அதன் பின்பு அவளோடு சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரி அவள் மனைவியாயிருப்பாள் இருக்குது. இது கல்யாணம் பண்ணுறது தான் சொல்லுது, அடிமை சொல்லலைன்றாங்க. சரி, அடுத்த வசனம் என்ன இருக்குது, அதுக்கு பிந்தி படிக்கணுமா இல்லையா? அவள் மேல் உனக்கு பிரியம் இல்லாமல் போனால் பணத்திற்கு விற்காமல் தன்னை இஷ்டப்படி போய்விடலாம். நீ அவளை தாழ்மைப்படுத்தியதுனால, அதாவது நீ அவர்கிட்ட சேர்ந்துட்ட காரணத்தினால சும்மா விட்டுருங்கிறாங்க. இப்போ மனைவிட்ட எப்படி நடப்பாங்களா? இப்போ நடக்குன்னு உங்கள்கிட்ட இருக்குதா? தள்ள முடியுமா மனைவியை? அது வந்து பேருக்கு மனைவின்னு யூஸ் பண்ணப்பட்டிருக்கே தவிர அவளை வந்து அனுபவிச்சுட்டு விட்டுரு, ஓசியா கூட அனுப்பி விட்டுரு, காசுக்கு வித்துறாது. அதான் கண்டிஷன். காசுக்கு வித்துறக்கூடாது, ஃப்ரீயாக அனுப்பி விட்டுறணும். ஏன், நீ அனுபவிச்சிட்டீங்களே. இப்படி தான் பின்ன அடுத்த வருஷம் சேர்த்து படிச்சிங்கன்னா அது என்ன வரும்னு உங்களுக்கு விளங்கும். Similarly, we said about the Paul's order to marry the own daughter. It is mentioned in 1 Corinthians chapter 7 verse 36. He's telling there's some problem with the translation. We can give him a proof as to what it is translated in Tamil. And when we said about Bible is allowing to marry the slave, allowing to have sex with the slave girls, he said it is wife. It is mentioned as wife. And if it is wife, why should these verses be mentioned? That after you marry her, and if you don't like her, you can send her off.
and don't sell her. That is the only condition posed here. If it is a wife, why this condition is mentioned? Whereas in other verses in the Bible, you will find that divorce is prohibited. When divorce is prohibited, and if you are allowed to, send out the woman who was beautiful. When Brother Jerry read that one, he just hid the word beautiful. Why are you hiding it? Just read the way how it is in Bible. அடுத்ததாக 23வது அத்தியாயத்தில் 34 வசனத்தில் 3-4 வசனத்தில் அவர் மனோயிச்சைப்படி பேசுவதில்லை, பேசுவதெல்லாம் வஹி என்று இருக்கிறது. அவர் பேசின எல்லாமே வஹி என்று, அது ஏன் குரானில் இல்லைங்கிறாரு. அதில் என்ன சொல்லப்படுது? அவர் பேசுகிறதெல்லாம் வஹின்னா குரானில் இல்லாமல் பேசினாலும் அது வஹி தான். குரானை கொண்டு பேசினால் வஹி தான், குரான் இல்லாமல் பேசினாலும் நான் தான் அறிவித்து கொடுத்து அவர் பேசுகிறாரு. அவர் கொடுத்த விளக்கம் எல்லாம் நான் சொன்ன விளக்கம் தான் இதில் இருக்கா இல்லையா? அதுக்கு அவருக்கு எதிரான ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு சார்பானதாக மாற்ற பார்க்குறாரு. தெளிவாக குரானுக்கு அவர் தான் விளக்கம் சொல்வார் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ தொழுகை சொல்லி குரானில் கட்டளை இருக்கிறது, அவர் தொழுது காட்டினார், அதுவும் வஹி, அதுவும் இறைவனிலிருந்து வந்தது என்று அழகாக குரான் வந்து அனைத்தையும் விளக்கிவிட்டது என்பதை அந்த வசனம் நிரூபிக்கிறது. Brother Jerry himself agreed that Quran explained everything in detail because he read the verse from Quran that whatever Prophet Muhammad says is because of wahi. So he believed that whatever he spoke, whatever he did is all because of wahi. So now that is what we are telling as an explanation to the verses in the Quran about prayer and zakat and whatever rules you take in the Quran, everything is explained by Prophet Muhammad. In fact, he did a demonstration of salat, so Quran is complete. So he gave us a proof now. அடுத்ததாக அந்த அரபுகள் அவர் வந்து அந்த வளர்ப்பு மகனுடைய மகளை வந்து அவர் டைவர்ஸ் பண்ண பிறகு திருமணம் செய்து, டைவர்ஸுக்கு பிறகு தான் திருமணம் பண்ணுறாரு, டைவர்ஸுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டார். இது அந்த அரபுகளால் ஜீரணிக்க முடியலை, பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துங்கிறாரு. அதுக்கு பிறகு தான் இஸ்லாம் நல்லா வளர்ந்து அரபுகள் பூரா முஸ்லீம் ஆகிட்டாங்க. இவர் சொல்கிறது நடந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அதோட இஸ்லாம் இல்லாமல் போயிருக்கணும். இந்த மாதிரி மர்மூல கல்யாணம் விட்டு போப்பான்னு போயிருக்கணும். ஒரு ஆளாவது அவரோட இருந்த ஒரு ஆளும் வெளியே போகவில்லை. அரபுகளுக்கு இது பைத்தியகாரத்தனத்தை சட்டத்தை மாற்ற வந்துட்டார். இது ஒரு லூஸ்தனமான சட்டம், வளர்ப்பு மகங்கிறது லூஸ்தனம், நல்ல வழிக்கு ஒரு மாற்றினார் என்று அந்த அரபுகள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால்தான் அனைவரும் இஸ்லாம் ஆனார்களா, யாராவது போய்விட்டார்களா? டைஜஸ்ட் பண்ண விடியலை வந்து நீங்கள் கற்பனையாக சொல்கிறீங்க. டைஜஸ்ட் மட்டும் பண்ண முடியாமல் ஏற்றுக்கொள்ளவெல்லாம் செஞ்சாங்க. And Brother Jerry told that Arabs were not able to digest the incident that Prophet Muhammad married Zainab. So he is telling that since it was not in the practice, looking at it, they were all upset. They are not upset. Only after this incident, Islam grew like anything, and many people, many Arabs, embraced Islam. And they understood, they clearly understood that whatever they have been following is all illogical. The misconception was broken by Islam that your adopted son cannot be treated like your own son. So this is the biggest proof that they believe that this is from revealed by God, and it broke the misconceptions what they had. அடுத்ததாக தேனை முகமதுக்கு அதிகாரம் கிடையாது, அவர் தேனை ஹராம்ங்கிறாரு, அது குரானில் அனுமதிக்கப்பட்டிருக்குது, அப்போ இறைவன் கண்டிக்கிறாரு என்று ஒரு வசனத்தை நினைஞ்சாங்க எடுத்து காட்டினாங்க. அதில் என்ன இருக்குன்னா, நபியே லிமத்து ஹர்ரிமு அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு அனுமதித்ததை நீ ஏன் ஹராமாக்கி கொண்டாய்?